ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட அருமையான நல்லதொரு பாடத்தையும் நல்லதொரு பேட் நியூஸையும் நாம் அறிந்து கொள்வோம். நல்லது ஒரு பேட் நியூஸா? ஏன்னா அந்த பேட் நியூஸை அறிந்து கொண்டா நமக்கு நல்லது. அதனால்தான் நல்லது ஒரு பேட் நியூஸ், நல்லது ஒரு குட் நியூஸ். நல்லது ஒரு பேட் நியூஸ், நல்லது ஒரு குட் நியூஸ். அப்படி என்ன பேட் நியூஸ் அப்படின்னா குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம அந்த யூடியூபினுடைய லிங்க் கொடுக்கும் போதே அதனுடைய டாபிக் முன்னதாக இருக்கும். ஜெஃப்ரி எபிஸ்டன் ஃபைலா, பரலோக ஃபைலா. ஜெஃப்ரி எபிஸ்டன் ஃபைல்ஸ் அப்படின்னு இந்த 2026ஆம் ஆண்டு அற்புதமாக இந்த ஜனவரி லாஸ்ட்ல இருந்தும் இந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட்ல இருந்தும் ஊடகங்களில் நீங்கள் எதை திறந்தாலும், நீங்கள் எதை தொட்டாலும் அந்த செய்தி தான் பயங்கரமாக, பிரபலமாக, கொடூரமாக, அக்கூரமாக, அந்த அளவில் நடுக்கத்தை உண்டாக்குகிற அளவில், நடுக்கமும் பயமும் திகிலும் ஊட்டுகிற அளவில் நம் சந்ததிகள் எப்படி வாழும், நம்முடைய பிள்ளைகள் எப்படி பாதுகாப்பாக இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் அல்லது வாழ்வு எப்படி இருக்கும், பாதுகாப்பு எப்படி இருக்கின்றன, ஒரு நடுக்கத்தையும் ஒரு பயங்கரத்தையும் உண்டாக்குகிற ஒரு செய்தியாகவே அது தென்படுகிறத பார்க்கும் பொழுது பயம், கேட்கும் பொழுது பயம், அதை வாசிக்கும் பொழுது பயம். அப்படிப்பட்டதான திகிலூட்டும் நடுநடுங்கும் பேட் நியூஸ் ஜெஃப்ரி எபிஸ்டன் ஃபைல்ஸ், அல்லது அவனுடைய பேர்ல அந்த கோப்புகள் ஃபைல்ஸ் அப்படின்னு வைத்து இருக்கிறாங்க. என்ன அப்படிப்பட்டதான ஒரு நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா அவனுடைய பேரை சொல்லுகிறீர்கள் என்று நீங்க நினைக்க கூடும். அமெரிக்கா தேசத்திலேயே வாழக்கூடிய ஒரு மனிதன், யூதா இனத்தை சேர்ந்தவன், அந்த ஜெஃப்ரி எபிஸ்டன். அவன் ஸ்கூல்ல ஒரு டீச்சராக, ப்ரொஃபஸராக வேலை செய்து கொண்டிருந்தவன். அவனுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் சோதித்து பார்க்கும் பொழுது அதெல்லாம் பேக் சர்டிஃபிகேட், அதாவது திருடுத்தனமாக உருவாக்கி அவனுடைய எஜுகேஷனை உயர்த்தி வேலையில் சேர்ந்தவன். அது தெரிந்த உடனே டூப்ளிகேட்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலையிலிருந்து நீக்கி விட்டார்கள். பிற்பாடு அவன் பிசினஸ்ல இறங்கினான். பிசினஸ்ல இறங்கின பிற்பாடு 1998ஆம் ஆண்டு என்று அவனுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டான். ஸ்கூல்ல இருக்கும் பொழுதே அவனுடைய ஆட்டத்தையும் ஆரம்பித்து இருக்கிறான். அந்த ருசி ஏதோ ஒரு பிசினஸ் மூலமா செயல்பட வேண்டும் என்றதன ஒரு நோக்கத்துல அவன் ஒரு பிசினஸை தொடங்கி பெரிய பெரிய பிரபலமான ஆட்களோடு கூட புகைப்படங்கள் எடுக்க ஆரம்பித்தான். உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம ஊர்ல எல்லாம் கவுன்சிலர்கிட்ட நின்றா என்ன மாதிரியா போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்ல விட்டு நான் கவுன்சிலரோடு கூட இருக்கிறேன், எம்எல்ஏவோடு கூட இருக்கிறேன், எம்பியோடு கூட இருக்கிறேன், பிரதமரோடு கூட இருக்கிறேன், போலீஸ்காரோடு இருக்கிறேன், டிஎஸ்பியோடு கூட இருக்கிறேன், கமிஷனரோடு கூட இருக்கிறேன், எங்கள் தேசத்துல பெரிய பெரிய பிரபலமான ஹீரோக்கள் மத்தியில, பெரிய பெரிய நபர்கள் மத்தியில நாம் இருக்கிறோம் என்றதான அந்த புகைப்படங்களை வெளியிடுவோம். நான் என்ன, என்னுடைய கெத்து என்ன, என்னுடைய திறமை என்ன என்று சொல்லி வண்ணமாகவே அவன் வேலையை காட்ட ஆரம்பித்தான். அந்த வேலை காட்டுகிற வண்ணமாகவே கொஞ்சம் முன்னேற்றம் அவனுடைய வாழ்க்கையில தென்படுகிறது. கோடி கோடியான பணத்தை சம்பாதித்தான். எப்படி சம்பாதித்தான் என்பது குறித்து பிற்பாடு நான் சொல்லுகிறேன். சம்பாதித்த பிற்பாடு ஐஸ்லாண்ட்ஸ் 2 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, அது அருகாமையில் ஐஸ்லாண்ட்ஸ் தீவுகள்
மிகவும் அழகான தீவுகளை 2 தீவுகளை வாங்கினான். ஒன் த லிட்டில் ஜேம்ஸ் ஐஸ்லாண்ட் அண்ட் கிரேட் ஜேம்ஸ் ஐஸ்லாண்ட் என்று 2 தீவுகளை வாங்கினான். சொந்தம் ஏர் ஜெட்டுகளை வாங்கினான், விமானங்களை, சொந்தமாக ஹோட்டல்ஸ், சொந்தமாக ரூம்ஸ் எல்லாமே உருவாக்கி 13 முதல் 14 வயது உள்ள பெண் பிள்ளைகளை, சிறுமிகளை கடத்த ஆரம்பித்தான். வசப்படுத்தி உபச்சாரத்தில் ஈடுபடும்படியாக, பணத்தை கொடுக்கும்படியாக. அவனுடைய தொழில் பெரிதாக மாறிவிட்டது. அந்த ஜேம்ஸ் ஐலாண்ட், த கிரேட் ஜேம்ஸ் ஐலாண்ட், லிட்டில் ஜேம்ஸ் ஐலாண்ட், எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு நீங்க உல்லாசமா இருக்க வேண்டும், பிரபலமாக ஒரு கவுன்சிலர் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், எம்பிஎல் ஆகட்டும், அதிபதிகள் ஆகட்டும், எந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பாப்ஸ், டான்ஸ், மைக்கேல் ஜாக்சன், ஒரு மியூசிக் மேன், ஒரு வியாபாரி, ஒரு தேசத்தை ஆளக்கூடியவர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், சிஎம்கள், ஜனாதிபதிகள், எல்லா நாட்டில் ஆளக்கூடிய அத்தனை பேரையும் உலகம் முழுவதும் அவன் கைவசமாக அந்த உபச்சாரத்தில் அவங்கள ஈடுபடுத்தி அவன் கைக்குள்ள வைத்துக் கொண்டான். அவனை பேட்டி எடுக்கும் பொழுது அவன் சொல்றான், நான் ஒரு சமயம் மாட்டிக்கொண்டான், சிறைச்சாலையில் போட்டாங்க அவனை. அதுக்கு பிற்பாடு நான் தவறு செய்தேன், நான் குற்றவாளி தான், நான் சாத்தானுடைய வேலையை தான் செஞ்சேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன உடனே அவனுக்கு குறைஞ்சபட்சம் தண்டனை கொடுத்து வெளியே விட்டார்கள். மீண்டும் அதிகமாக அவனுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டான். 1998 ஆண்டு, அதுக்கு அடுத்தது அவன் பிடிப்பட்ட நாட்கள், அதுக்கு அடுத்தது அவனுடைய 1980 ஆண்டு முதற்கொண்டு 2026 ஆண்டு வெளி அவனுடைய ஆட்டம் பெரிதாக இருந்தது. பாருங்க, 1980 2026 ஆண்டு வெளியும் அவனுடைய ஆட்டம். அதுக்கு அடுத்தது அவனுடைய 2019 ஆண்டு சிறையில் போடும் பொழுது அவன் சிறையில் மரித்து போனவனாக தென்பட்டான். அந்த மரணத்துக்கு மர்மங்கள் நிறைய இருக்குது. அவனே தற்கொலை செய்து கொண்டான் என்று ஒரு பக்கம் நியூஸ், இன்னொரு பக்கமாக ப்ளூ, அதாவது மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர்ல ட்ரெஸ் அணிந்த ஒரு மனிதன் அவனுடைய சிறையை நோக்கி செல்கிறதாக ஒரு புகைப்படம், ஒரு வீடியோ. அவனை கொலை செய்தார்கள் திட்டமிட்டு என்று ஒரு பக்கமாக வீடியோ. இப்படி அவனுடைய நியூஸ் இருக்கிறத நான் பார்க்கிறோம். எது என்னவோ, அதுக்கு பிற்பாடு அமெரிக்க தேசத்துல சிறையில் இருந்த அவனை, தற்கொலை செய்து கொண்ட அல்லது கொலை செய்யப்பட்ட அவனை, அவனுடைய கோப்புகள், அவனுடைய தவறுகள் வெளியே வர வேண்டும் என்று மக்களுடைய கூக்குரல் நிமித்தமாக இவ்வளவு ஆண்டுகளாக கடந்து சென்ற பிற்பாடு 2026 ஆண்டு அவனுடைய ஃபைல்ஸ் வெளியே வருகிறது. அதனால்தான் ஜெஃப்ரி எபிஸ்டன் ஃபைல்ஸ் என்று பெயர் வைத்தார்கள். ஆனா நம்முடைய ஊழியத்திற்கு அருமையாக நாம் எச்சரிக்கப்படுவதற்கு இன்னொரு ஃபைலை நான் காட்ட வேண்டிய ஒரு நிலையில நான் இருக்கிறேன். ஜெஃப்ரி எபிஸ்டன் ஃபைல்ஸ் அழிந்துவிடும், மறைந்துவிடும், மறித்து விடுவார்கள், மறந்து போவார்கள். பட் பரலோகத்தின் ஃபைல்ஸ் யாரால் அழிக்க முடியாது, யாராலும் மறக்க முடியாது, யாராலும் ஒழிக்க முடியாது, யாரும் எதுவும் செய்ய இயலாது. அது பரலோகத்தில் இருக்கிற அந்த ஃபைல்ஸ். இந்த எபிஸ்டன், இந்த ஜெஃப்ரி எபிஸ்டன் ஃபைல்ஸ் என்ன அப்படி ஒரு ஃபைல்ஸ், என்ன அப்படி ஒரு கோப்புகள், என்ன அப்படியுடைய அவனுடைய குற்றம் என்று பார்க்கும் பொழுது, அதெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 60 லட்சம் பக்கங்கள் அவனுடைய அங்க நடந்த சம்பவங்களை குறித்து எழுதி இருக்கிறது. 60 லட்சம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்கு அடுத்தது 1,80,000 புகைப்படங்கள், போட்டோஸ். 60 லட்சம் லெட்டர்ஸ், 1,80,000 போட்டோஸ், புகைப்படங்கள், 2000 வீடியோக்கள், வீடியோ
அந்தந்த மனிதன் அந்த பெண் பிள்ளைகளோட சிறுமிகளோடு கூட, சில மாசம் செய்த சிறுமிகளோடு கூட, அவங்களுடைய புகைப்படங்களோடு கூட வீடியோ எல்லாமே கைப்பற்றப்பட்டது. இப்பொழுது 30 பக்கங்கள் தான் வெளியே வந்திருக்கிறது. இன்னொரு 30 பக்கங்கள் வெளியே வரவில்லை. கொடூரமான காரியங்கள். அந்த அந்த ஐஸ்லாந்து அந்த தீவில் என்ன செய்வான்னா, சிறு பிள்ளைகளை கடத்துவது, இங்கிருந்து வசப்படுத்தி பல இடங்கள் இருந்து வசப்படுத்தி கொண்டு போயிட்டு அங்க உபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது, 4 கோடி 5 கோடி 10 கோடி 20 கோடி கேட்பது, பிளாக்மெயில் செய்வது, பணம் பறிப்பது. கோட்டீஸ்வரனா மாறிவிட்டான். சொந்தமாக ஏர்ஜெட், சொந்தமாக விமானங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் அகப்பட்டான். அந்த இடத்துல சாத்தானுக்குன்னு ஒரு ஆராதனை, சிறு பிள்ளைகளை கடத்தி அந்த இடத்துல நாம் ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா, யாத்திராகம் புஸ்தகத்திலும் லேவியராகம் எண்ணாகம புஸ்தகங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாக்கள் நாட்களில் மோலேகும் என்றதான ஒரு தெய்வத்துக்கு தங்கள் பிள்ளைகளை பலியிட்டார்களாம். பைபிளில் வாசிக்கிறோம். அவனமாகவே தாங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகும்படியாக அவன் பலியிட்ட காரியங்கள் ரொம்ப கொடூரமா இருக்குது. அந்த குழந்தைகளை பலியிடுவது, அந்த சாத்தான் கோயிலில் அந்த இரத்தத்தை குடிப்பது, அந்த இரத்தத்தை முகத்துல பூசிக்கொள்வது, அவங்களுடைய தோல் எடுத்து முகத்துல மூடிக்கொள்வது, இப்படி ஒவ்வொருத்தனுடைய அதிபதிகள், ஒவ்வொருத்தனுடைய பிசினஸ் மேன், ஒவ்வொருத்தனுடைய பலவிதமான பணக்காரர்கள், பிரபலமானவர்களை அவன் கைக்குள்ளாக வசப்படுத்தி அந்த கோயில பலியிடுவான். அது மட்டுமல்லாமல் அந்த பெண்களுடைய உறுப்புகளில, ஒவ்வொரு அவயவங்களில ஒவ்வொரு விதமாக சமைத்து சாப்பிடுவது. கோபம் வருதில்ல, அழ வருதில்ல, துக்கம் வருதில்ல. அதோடு கூட இன்னும் சிறு சிறு குழந்தைங்களை சமையல் செய்து சாப்பிடுவது, சூப்பு வச்சு சாப்பிடுவது, கை கால்களை அப்படியாக அதை சமைத்து சாப்பிடுவது. பெரிய பெரிய பிரபலங்களுக்கு அந்த அளவுல கொடூரம், கொலைக்காரன், நான் தான் குற்றவாளி, நான் தான் சாத்தான் என்று ஒத்துக்கொண்டவன். அவனுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே பயந்து விடுங்க. அந்த அளவுல பயந்து உங்களுக்கு தூக்கம் கூட வராதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுல கொடுமைக்காரனாக. ஆகையினால்தான் ஜெஃப்ரி எபிஸ்டன் ஃபைல்ஸ் என்று பெயர் வைத்தார்கள். 60 லட்சம் புகைப்படங்கள், லெட்டர்ஸ், 60 லட்சம் பக்கங்கள் லெட்டர்ஸ், 1,80,000 புகைப்படங்கள், போட்டோஸ், 200 வீடியோக்கள். எந்த அளவுல கொடுமையா இருக்கும். பெண் பிள்ளைகளை காணவில்லையா? ஏன் நம்ம தேசத்துல இப்படி நடக்கிறது? அந்த தேசத்துல அது அமெரிக்காவில் தான் நடக்குதையா, பரவாயில்ல அப்படின்னு நீங்க சந்தோஷப்படாதீங்க. அங்க தீவுல நடந்த உபச்சாரம் இடங்கள். ஆனா நம்ம நாட்டில் நடக்கிற கொடுமை பாருங்க. ஏன் நம்ம நாட்டில் நடக்கல? தேவஸ்தலம் கர்நாடகா மைசூர் பகுதியில் தேவஸ்தலத்தில் நடக்கிற கொலைகள் நடந்தது, உபச்சாரங்கள் நடந்தது, கொடூரமான காரியங்கள் நடந்தது. அதை கம்ப்ளைண்ட் பண்ண மனிதன் என்ன ஆனா? அதை தோண்டி தோண்டி எடுத்தாங்க. எலும்புகள் என்ன ஆயிற்று? மறைந்து போயிற்று. ஒரு வீரப்பனுடைய நாட்கள்ல கொலை செய்யப்பட்ட மனிதர்கள், நல்லவங்க கெட்டவங்க, அவர் பேரை சொல்லி எத்தனை பேர். ரேவணமாக நித்யானந்தா கைலாஸ் என்றதான இடத்துல இருக்கிற போல இன்றைக்கு உயிரோட கைலாஸ் நித்யானந்தா இந்த தேசத்தில் இருக்கும் பொழுது உபச்சார விடுதிகள், ஆசிரமங்கள், கஞ்சா கடத்தல், அநேக இடங்களில் ஈடுபட்டதை ஒவ்வொரு நாளும் செய்திகளை நாம் வாசித்தோம். இப்பொழுது
அவரும் ஒரு ஐஸ்லாண்டை வாங்கி கொண்டு, தீவை வாங்கி கொண்டு அங்கேயும் உல்லாசமாக இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கு. நம்ம நாடு என்ன செய்கிறது? டில்லியில இவ்வளோ பேர், 1000 பேர் ஆண்களும் பெண்களும் காணவில்லை. பெரிய இடம், நம்ம நாட்டை ஆளக்கூடிய ஒரு இடம், பாதுகாப்பான இடம், 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு 10 அடுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடத்துல பெண்கள் காணவில்லை. பாம்பே பட்டணத்துல பெண்கள் காணவில்லை, ஆண்கள் காணவில்லை. 1000 பேர்கள். சில பேர் தென்பட்டார்கள், சில பேர் தென்படவில்லை. என்ன நடக்குது? பெண் பிள்ளைகளை கடத்தி கொண்டு போகிறவர்கள் ஒரு இடத்துல ஒரு வகையில அந்த இடத்துல தான் கொண்டு போறார்களா? அந்த இடத்துக்கு தான் கொண்டு போயிட்டு அந்த இடத்துல உபச்சாரத்தில் ஈடுபடுத்துகிறார்களா? விபச்சார விடுதிகளிலே அவர்களை கொண்டு போய் விடுகிறார்களா? யாருக்கு தெரியும்? கடத்தின்னு போறவனுக்கும் அதிகாரிகளுக்கு தான் தெரியும். நம்ம நாடு எங்க இருக்கு? எபிஸ்டன் ஃபைல்ஸ், ஜெஃப்ரி எபிஸ்டன் ஃபைல்ஸா, பரலோகத்தின் ஃபைல்ஸா? இந்த தவறுகள், கொடூரங்கள், கொலைகள், உபச்சாரங்கள், திருடுகள், களவுகள், கலக்கங்கள், பலவிதமான வன்முறைகள் எல்லாம் நம்ம நாட்டில் உலகத்தில் இருக்கிறது. இவைகள் எல்லாம் மறைந்துவிடும், இவைகள் எல்லாம் ஒளிந்துவிடும், இவைகள் எல்லாம் மறைத்து விடுவார்கள், இவைகள் ஒன்றுமில்லை என்று சொல்லி விடுவார்கள். ஆனால் பரலோகத்தின் ஃபைல்ஸ் மறக்க முடியாது, அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. அங்க அந்த ஃபைல் இருக்கும், அங்க மாட்டிக்கொள்வீர்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர். இன்றைக்கு அவனுடைய ஃபைல்ஸ்ல மாட்டிக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? எபிஸ்டன் ஃபைல்ஸ்ல எத்தனை பேர் சிக்கி கொண்டார்கள், அழுது கொண்டு இருக்கிறார்கள், நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். பரலோகத்தின் ஃபைல்ல மாட்டிக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அது நீங்களா இருக்கலாம். ஐயா, நானா பிரதர்? எஸ், நீங்க தான். எப்படி மாட்டிக்கொள்ளுவீர்கள்? அந்த ஃபைல் நீங்க செய்கிற பிறந்தத்திலிருந்து, உங்களுக்கு ஞானம் உண்டானதிலிருந்து, அறிவு அறிந்ததிலிருந்து செய்கிற அத்தனை தவறுகளும் அந்த பரலோக ஃபைல்ல ரெக்கார்டிங் ஆகி கொண்டு இருக்கிறது. பிதாவாகி தேவன் அதை ரெக்கார்டிங் செய்து கொண்டு இருக்கிறார். பரலோகத்தின் ஃபைல்ஸ் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது, மறக்க முடியாது. பைபிள்ல 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3 அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். 1 Timothy chapter 3 verse 1 to 7. It is last day of last days. Last days. It is so many problem coming. பாருங்க, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி என்றால், மரசர்கள் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகைந்துள்ளவர்களாயும், தூசிக்கொருளாயும், தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவம் அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்ல ஒரு பகைக்குறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் எழுப்புண்டு எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணர்வாதவர்களா இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். 4ஆம் வசனம், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், கடைசி நாட்களில் பணத்துக்காக உயிரை வாங்கக்கூடியவர்கள். உங்க பாக்கெட்ல 10,000 இருந்தா கூட கொலை செய்ய துணிய மாட்டான். மனுஷன் கொடூரமா மாறிவிட்டான், துரோகியா மாறிவிட்டான். 50 லட்சம் இருக்கட்டும், உங்க பொண்டாட்டி உன்னை கொண்டு போட்டு அந்த பணத்தை எடுத்துன்னு போறாள் இருப்பார். எல்லாரும் இல்லை, சிலர் நாம பார்க்கிறோம் டிவில எல்லாம். கொஞ்சம் பணம் இருக்கட்டும், மனைவியை கொண்டு போட்டு வேற பொண்டாட்டி கட்டிக்கிறான். எல்லாம் விவாகரத்து செய்து கொண்டு வேற பொண்டாட்டி கட்டிக்கிறான், வேற கணவனை கட்டிக்கிறாங்க. ஏன்? பணம், கொழுப்பு. துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், தேவ பக்தி இல்லாதவர்கள், பயம் பக்தி இல்லாதவர்கள், கடைசி நாட்களில்
பைபிள் சொல்லுகிற வண்ணமாகவே நடக்கிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஏசேபேல் ஆவி விபச்சாரம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஏசேபேல் உபச்சாரம், வேசித்தனம், சூனியங்கள், பில்லி சூனியங்கள், அந்த ஆவி இன்றைக்கு பூமியில கிரி செய்து கொண்டு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 24. அந்த ஏசேபேல் ஆவி உடையவர்களுக்கு தேவன் தவணை கொடுக்கிறார். அவளுக்கும் தவணை கொடுத்தார், அவள் தவறி விட்டார். ஒரு சமயத்தை கொடுக்கிறா, ஒரு நேரத்தை கொடுக்கிறா, மனம் திரும்பும், ரட்சிக்கப்படும், தவறுல இருந்து உன்னுடைய ஃபைல்ஸ் ஆண்டவர் முன்பாக இருக்கிறது. மனம் திரும்ப, நான் எதையும் தப்பு பண்ணலையே, உன் ஃபைல் அங்க இருக்கு. எப்படி நீங்க யூஸ் பண்ற போன், உங்க கையில இருக்கிற எத்தனை உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள் மத்தியில் இருக்கிற செல்போனை தட்டனா அவன் எந்தெந்த வீடியோவில் மாட்டிக்கொண்டா, எந்தெந்த வீடியோ பார்த்து இருக்கிறான், எந்தெந்த செய்தி அனுப்பி இருக்கிறான்னு மாட்டிக்கொள்றதுக்கு ஈஸியான உங்க கையில இருக்கிற, உங்களுக்கு இருக்கிற தூக்கு நூல், உங்களுக்கு இருக்கிற உயிருக்கு ஆபத்தா இருக்கிறது, உங்களுடைய உயிரை பறிக்கிறது உங்களுடைய செல்போனா இருக்கிறது. அதை தட்டினாவ போதும், உன்னுடைய லைஃப், உன்னுடைய கேரக்டர்ஸ், உன்னுடைய குணலட்சணங்களும் ஒவ்வொன்றா வெளியே வரும். உங்க அண்டவாளமெல்லாம், உன் வண்டவாளமெல்லாம் அந்த செல்போன் மூலமா தண்டவாளத்துல வந்து மாட்டிக்கொள்ளுவாய். ஆனா இதெல்லாம் கூட அழிஞ்சிரும். ஆனா அந்த ரெக்கார்டிங் அழியாது. பயந்து பயம் பக்தியே நடந்து கொண்ட நலமா இருக்கும். கானானியர்கள், அந்நியர்கள் இந்த மோலேக் தெய்வத்துக்கு பலியிட்டார்கள். அதுதான் பைபிள் ஆண்டவர் எழுதி வைத்தார். லேவியராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இந்த கானானியர்கள், அந்நியர்கள், ஆண்டவர் அறியாதவர்கள், ஆண்டவர் அறிந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கூட நுழைந்து அவர்களையும் அந்த பாவத்தை செய்ய வைத்தார். தேவனுடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை தீ கடுக்கும்படியாக, நெருப்புல போடும்படியாக, கொலை செய்யும்படியாக, பலியிடும்படியாக கொடூரமான காரியம். இந்த சம்பவங்களை எசேக்கியேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், எரேமியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். நேரம் கடந்து போனதுனால சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே மனேசே ராஜா, 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். மனேசே எசேக்கியா ராஜாவுடைய மகன் மனேசே 55 ஆண்டு அரசாண்டாம். அவனுடைய கொடுமையான காரியம் 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். 2 நாளாகமம் புஸ்தகம், 2 Chronicles, 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் அருமையாக 1 முதல் 14 வசனம். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 6-7 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆனா மனேசே 55 வருஷமா அரசாண்டவன் கொடூரமாக தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக தேவ ஜனங்களை, விக்கிரகங்களை பின்பற்றும்படியா, உபச்சாரம் செய்யும்படியா, பலியிடும்படியாக, பிள்ளைகளை நெருப்புல போடும்படியாக, தீ வைக்கும்படியாக செயல்பட்டான். கொடூரமான. ஆனாலும் அவன் ஆண்டவர் விடவில்லை, தண்டித்தான், கண்டித்தான். அதுக்கு பிற்பாடு அவன் உணர்ந்து மனம் திரும்பி அவன் கெஞ்சி பிரார்த்தனை செய்தான். கர்த்தர் அவன் மேல மனதுருகினார். ஒருவேளை நீயும் அந்த காரியத்தில் இருக்கிறாயானால் மனந்திரும். உபச்சாரக்காரனே மனந்திரும், திருடனே மனந்திரும், கள்ள காதலையே மனந்திரும், கள்ள காதலனே மனந்திரும். ரகசியமான பாவங்கள், ரகசியமான வீடியோக்கள், ரகசியமான காதல் உறவுகள், ரகசியமான செய்திகள், ரகசியமாக நீ செய்கிற அத்தனையும் ஆண்டவருடைய பரலோக ரெக்கார்டிங்ல, பரலோக ஃபைல்ஸ்ல, பரலோக கோப்புகள் உனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. மனம் திரும்பும்படியா ஆண்டவர் இந்த நாள்ல உனக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். எரேமியா 4:30, எரேமியா 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 40 முதல் சில வாக்கியங்கள், 37ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரொம்ப கொடுமையான காரியம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22 முதல் 37 வசனங்கள்ல ஏசேபேல் ஆவி உபச்சாரியாக, விக்கிரகத்தை செய்கிறவராய், கொலைக்காரியாக, கண்களுக்கு மையிட்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டு உபச்சாரி, பளபளப்பா தோன்றி மற்ற ஜனங்களை கொலை செய்கிற கொலைக்காரியாக மாறிவிட்டான்.
எனக்கு அருமையானவர்களே, 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், துணியோ ராஜாக்கள் அப்படி செஞ்சார்கள். எனவே சோதோம் குமர பட்டணம் சாதாரணமான பட்டணம் அல்ல. ஆதியாகமம் 13 அதிகாரம், ஆதியாகமம் 19 அதிகாரம், ஏசாயா 1 அதிகாரம், இவைகள் எல்லாம் வாசிக்கிறோம். சாதாரணமான பட்டணம் அல்ல சோதோம் குமர பட்டணம். உபச்சாரம், வேசித்தனம், குடி, களவு, ஆணோடு ஆண் புணர்ச்சி, பெண்ணோடு பெண் புணர்ச்சி கலந்து கொடுமையாக வாழ்ந்த அந்த தேசத்தையே ஆண்டவர் அழித்தார். அந்த பட்டணத்தையே ஆண்டவர் அழித்தார், வனாந்தரமாக்கினார், தீ வைத்தார். கந்தகமும் அக்கினி சோலையும் அந்த தேசத்தை அழித்தார் ஆண்டவர். ஆண்டவருக்கு முன்பாக அந்த தேசம் இல்லாம போயிடுச்சு. பரலோக பைல்ஸ் தேவன் ரெக்கார்டிங் செய்து கொண்டு இருக்கிறார். 3 காரியங்கள். 1 ஞாபக புஸ்தகம், 2வது ஜீவ புஸ்தகம், 3வதாக வேத புஸ்தகம். இந்த 3 காரியங்களில நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். 1 மலாக்கி புஸ்தகம், மல்கியா 3 அதிகாரம் 16 வசனம், ஞாபக புஸ்தகம். நீங்க செய்கிற அத்தனை தவறுகளையும் அங்க ரெக்கார்டிங் ஆகிக்கொண்டே இருக்கு. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு எண்ணங்கள், ஒவ்வொரு சிந்தனைகள், நீங்கள் பார்க்கிற அத்தனை செக்ஸ் வீடியோக்கள் அத்தனையும், காதல் லெட்டர்கள், காதல் படங்கள், காதல் காரியங்கள், காதல் கள்ளக்காதல் எல்லாத்தையும் ஆண்டவர் ரெக்கார்டிங் செய்து ஞாபக புஸ்தகத்தில் வைத்திருக்கிறார். 2வது ஜீவ புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள் ஜீவ புஸ்தகம். ஞாபக புஸ்தகம், 2வதாக ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகத்துல மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவங்களுடைய பெயர்கள் எல்லாம் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். பரலோகத்துக்குரியவர்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ 2ஆம் மரணமாக்கி அக்கினி கடலில் தள்ளப்படுவான். 3வது புஸ்தகம் வேத புத்தகம். அதுதான் இட் இஸ் பைபிள். இந்த வேத புத்தகம் ஆண்டவர் கொடுத்தார் நம்முடைய கரத்துல. சிருஷ்டியை குறித்து, சிருஷ்டிகரை குறித்து, மனிதனை குறித்து, மனிதனுடைய வாழ்க்கை குறித்து, அவனுடைய பிறப்பை குறித்து, அவனுடைய இறப்பை குறித்து, அவனுடைய மறுவாழ்வு குறித்து, மறுஜன்மம், மறுவாழ்க்கை குறித்து ஆண்டவர் இட் இஸ் மனிதன் எப்படி வாழணும், எப்படி உண்டாக்கணும் என்று எழுதப்பட்டது. இஸ் வேத புத்தகம், பைபிள். இதை நீ படித்தால் நீ யார் என்று அறிந்து கொள்வாய். நீ இதை படித்தால் நீ எப்படி வாழணும் பைபிள் சொல்லும். இதை படித்தால் தேவன் யார் என்று சொல்லும். இதை படித்தால் மனிதன் யார் என்று சொல்லும். இதை படித்தால் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லும். அதுதான் பைபிள். இது மத புத்தகம் அல்ல, மனிதனுக்கு தேவன் கொடுத்த கிஃப்ட். வாழ்க்கை புத்தகம், ஜீவ புத்தகம், ஞானத்தின் புத்தகம், அறிவின் புத்தகம், பொக்கிஷம், களஞ்சியம். மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஒரு கொடை, ஒரு கிஃப்ட். ஆகவே இந்த பைபிள் யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சொல்லப்பட்டு இருக்கு, அவைகளால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தில் ஃபைல்ஸ், ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், வேத புத்தகம் உங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். ஆகையினால ஜெஃப்ரி எபிஸ்டன் ஃபைல்ஸா, பரலோகத்தின் ஃபைல்ஸா, நல்ல ஒரு பாடம் கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் தாம் அந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வேத பாடத்தில் கற்றுக்கொள்ள கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ.